ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழில் இருக்கும் ஆசிரியர்கள் அவர்களுடைய இயற்பெயர்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கும் புக் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கும். நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் எடுத்தாலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ஆசிரியர்களும் அவங்களோட இயற்பெயர் தாங்க நமக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 30 ஆசிரியர்களும் அவங்களோட பெயரையும் நீங்கள் ஷார்ட்கட்டில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இயற்பெயர்கள் வச்சு வர எல்லா கேள்விக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் போய் பார்த்தீங்க அப்படின்னா இயற்பெயர்கள் வச்சு 1-லேருந்து 2 கொஷின்ஸ் வந்து தாராளமாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருப்பாங்க. ஒன்று டைரக்ட் கொஷினாக இருக்கும். ஸோ இவரோட இயற்பெயர் என்னது அப்படின்றது. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா புக்கு பேரை கொடுத்துட்டு இதற்கான ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு காமனாக தெரிஞ்ச பேர் இல்லாமல் இயற்பெயரும் சில நேரங்களில் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். நீங்கள் என்னதான் ஆசிரியர் குறிப்பை ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலுக்கு நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்பொழுது நீங்கள் கிளியர் பண்ணுறதோட சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு 30 ஆசிரியர்களும் அவங்களோட இயற்பெயரையும் நம்ம கம்ப்ளீட்டாக ஷார்ட்கட்டில் பார்த்து முடிச்சிருவோம். ஸோ இதிலிருந்து இயற்பெயர்கள்லேருந்து எந்த கேள்வி வந்தாலும் உங்களால் கட்டாயம் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பார்ப்போம். அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம் இல்லைனா கனக சுப்புரத்தினம்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரத்தினம் அப்படின்றது ஒரு விலையுயர்ந்த ஒரு கல். ஓகேவா? அந்த ரத்தினம்லாம் கிடைச்சா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு தான்னு சொல்லி கேட்பாங்க. தா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால பாரதிதாசன் அதில் தான்ற வார்த்தை இருக்கு பாருங்க. ஸோ அதனால சுப்புரத்தினம். ஸோ ரத்தினம் தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாரதிதாசன் கனக சுப்புரத்தினம். பெரும் சித்திரனார் மாணிக்கம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சித்திரம், அதாவது டிராயிங்ஸில் நிறைய பேர் ரொம்ப நல்லா வரைவாங்க. அப்படி வரையும் பொழுது என்ன ஆகும்னா அவங்களுக்கு நிறையா மணி கிடைக்கும். ஸோ மாணிக்கம். ஸோ நிறைய மணி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கம் அப்படின்னா கிடைக்கிறது. ஓகேவா? வரது. ஸோ நிறைய மணி அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சித்திரம் மாணிக்கம். பாரதியார் சுப்பிரமணியன். ஸோ நம்ம வீட்டில் மணி, அதாவது பெல் அடிச்சுது அப்படின்னா நம்ம போயிட்டு யாரு அப்படின்னு கேட்போம். ஸோ பாரதியார் சுப்பிரமணியன். முடியரசன் துரை ராசு. அரசன் அப்படின்னாலே ராஜா, ராசு இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தக்கூடியது தான். ஸோ முடி அரசன், அதுக்கும் அரசன் துரை ராசுலேருந்து. தாராபாரதி ராதாகிருஷ்ணன். தாரா அப்படின்றத அப்படி திருப்பி போட்டிங்கன்னா ராதா அப்படின்னு மாறும். ஸோ தாராபாரதி ராதாகிருஷ்ணன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுரதா ராஜகோபாலன் அப்படின்றத அவரோட பெயர். இது சுரதால ரதம் அப்படின்ற வார்த்தை. சுரதா ரதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரதத்தில் யார் வருவாங்கன்னா அரசன். கோ அப்படின்னா கோனாலும் அரசன் தான். ஸோ அரசர்கள் தான் பார்த்தீங்கன்னா ரதத்தில் வருவாங்க. ஸோ சுரதா ராசகோபாலன். காலமேக புலவர் வரதன். ஸோ மேகம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு தான் இருக்கும். ஸோ வரும் போகும். மேகம் வரதன், அது வரும், அதான் வரதன். கண்ணதாசன் முத்தையா. ஸோ கண்ணு சிலவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக அழகாக இருக்கும். முத்து முத்தான கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக முத்து மாதிரி இருக்குது அப்படின்னு. மெயினாக முத்துன்றது பல்லுக்கு தான் சொல்லுவாங்க. பட் நம்ம ஷார்ட்கட்டுக்காக கண்ணுக்கு சொல்கிறோம். ஸோ கண்ணதாசன் முத்தையா. காயிதே மில்லத். ஓகேவா? இஸ்மாயில். ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காயிதே மில்லத். ஸோ இஸ்மாயில் அப்படின்றது அவரோட பெயர். காயி மாயின்னு இருக்கு பாருங்க. காயி, காயிதேல காயின்னு இருக்கு, இஸ்மாயில்ல மாயின்றது இருக்கு. ஓகேவா? ஸோ காயிதே மில்லத் இஸ்மாயில். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அரங்கசாமி என்கிற எத்திராசலு. ஸோ வாணி அப்படின்றது வாணிபம்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரேட். இதை எங்கே பண்ணுவாங்கன்னா பெரிய அரங்கத்தில் தான் பண்ணுவாங்க. சுஜாதா ரங்கராஜன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சுஜா ராஜா இது எல்லாமே ரைமிங்கில் வருது பாருங்க. சுஜாதா ரங்கராஜன். தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த டிஜே சாங்ஸு நிறைய பாடுறவங்க இந்த மாதிரி இசைத்தென்றல் அந்த மாதிரி நிறைய பேருக்கெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டெல்லாம் போட்டு நல்ல தென்றல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ தமிழ் தென்றல் கல்யாண சுந்தரனார். மீரா ராஜேந்திரன். ஸோ அந்த பேரில் இருக்கும் அந்த இனிஷியலையும் ஃபர்ஸ்ட் லெட்டரும் சேர்த்திங்கனாலே மீரா அப்படின்றது வந்துடும். ஸோ ராஜேந்திரன் அவரோட ஷார்ட் ஃபார்ம் தான் மீரா. குன்னங்குடி மஸ்தான். சுல்தான் அப்துல் காதர். ஓகேவா? மஸ்தான் அப்படின்னாலே தூள் கிளப்பிடுவார். ஸோ அப்துல்ல தூளும், குன்னக்குடி மஸ்தான்னாலே எப்போவுமே தூள் கிளப்பிடுவார். அயோத்தி தாசர். காத்தவராயன். ஐயோன்னு யாராவது கத்தனாலே அவங்கள நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி. ஸோ காத்தவராயன். புதுமை பித்தன். ஸோ விருதாசலம். ஓகேவா? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விருதாசலம் அதில் இருந்து விருந்துன்னு வச்சுக்கோங்க. இப்போல்லாம் புதுமையாக நிறைய டிஷ்ஷஸ் போடுறாங்க. ஸோ விருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா புதுமையாக நாம் சாப்பிடாத நிறைய ஐட்டங்கள் இப்போ விருந்துலலாம் வைக்கிறாங்க. ஸோ புதுமையான நிறைய ஐட்டங்கள். ஸோ புதுமை பித்தன் விருதாசலம். இறையரசன்
ராசா. ஸோ அரசன், முன்னாடியே நம்ம முடியரசனும் பார்த்தோம், அதே மாதிரி இறையரசன், இவரோட பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ராசா. முடியரசனுக்கு பார்த்தீங்கன்னா துரை ராசு, இறையரசனுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ராசா, அரசன் ராசா. கோமகள் ராஜலக்ஷ்மி. ஸோ ஒரு வீட்டில் பொண்ணு பிறந்திருக்கா அப்படின்னா எல்லாருமே லக்ஷ்மியே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்ற மாதிரி கோமகள் ராஜலக்ஷ்மி. கந்தர்வன் நாகலிங்கம். ஓகேவா? ஸோ நாகத்தை வந்து கண்டாலே பயந்து ஓடிடுவாங்க. ஸோ கண்டாலே அதான் கந்தர்வன் நாகலிங்கம். நான் பிச்சமூர்த்தி. பிக்ஷி ரேவதின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோட்ல பிச்சை எடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், பாவம் அவங்களோட விதியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விதி, அதுலேருந்து ரேவதி, ஸோ பிச்சமூர்த்தி. தமிழ் அழகனார் சண்முக சுந்தரம். அழகு அப்படின்னாலே நம்மளோட தமிழ் பெயர் சுந்தரம். ஸோ சண்முக சுந்தரம். எழில் முதல்வன் மா ராமலிங்கம். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னாலே நம்மளோட கல்ச்சர் படி பார்த்தோன்னா ராமரை தான் முதல் உதாரணம் சொல்லுவோம். ராமர் மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி முதல்வன், முதல்ல யாரை வந்து சொல்லுவோம்னா ராமரை சொல்வோம். ஸோ எழில் முதல்வன் மா ராமலிங்கம். கமல் ஆலயன் குணசேகரன். இப்போ நம்ம வந்து எப்படின்னா நல்ல குணம் வேணும் அப்படின்னா நல்ல ஆலயங்களுக்கு போயிட்டு வரணும். ஸோ கமல் ஆலயன். ஸோ ஆலயங்கள் போயிட்டு வந்தால் நல்ல குணங்கள் கிடைக்கும். ஸோ குணசேகரன். நாகூர் ரூமி. முகமது ரஃபி. ஓகேவா? ரூமியை ரூமு ஞாபகம் வச்சுக்கோங்க. முகமதுல மது. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஷார்ட்கட்டுக்கு தான், தப்பாக யாரும் எடுத்துக்காதீங்க. ஸோ மது பார்த்தீங்க அப்படின்னா ரூம் போட்டு குடிக்கிறாங்க அந்த மாதிரி. முகமது ரூமி, நாகூர் ரூமி. வீரமா முனிமர். கான்டாஸ்டான்ஸு சோசப் அப்படின்னு சொல்லுவாங்க. வீரமாக இருந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடியும் டான்ஸு ஆட முடியும். ஸோ கான்சு டான்ஸு ஜோசப். ஸோ டான்ஸு, ஸோ வீரமாக இருந்தால் தான். இந்திரன் ராஜேந்திரன். ஸோ இந்திரன் சந்திரன். ஸோ ரைமிங்காகவே வரும் பாருங்க. அழகிய பெரியவள் அரவிந்தன். ஸோ பெரியவள் அப்படின்னாலே பெரியவங்க எப்போவுமே அறத்தோட தான் நடப்பாங்க. ஸோ அரவிந்தன். பிரமீல் வந்து சிவராம லிங்கம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறர் அப்படின்னா பிறர். நம்ம வந்து மற்றவங்களுக்கு எப்போவுமே எப்படின்னா சிவன் விஷ்ணு ரெண்டு பேருமே ஒருத்தவங்க தான் அப்படின்ற மாதிரி. தட் மீன்ஸ் அரியும் சிவனும் ஒன்றுன்னு சொல்கிற மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா சிவ ராம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் கலந்துருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிற மக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தான் பார்க்குறாங்க. ஸோ பிரமிழ் சிவராமலிங்கம். பிரபஞ்சன் வைத்தியலிங்கம். இதில் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம். பஞ்ச் அப்படின்னா குத்துறது. ஸோ குத்துனா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைத்தியம் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ பிரபஞ்சம் வைத்திய லிங்கம். ஆத்மா நாம். இது பார்த்தீங்கன்னா மதுசூதனன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நாம் எப்போவுமே சூது விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி. பசுவையா சுந்தர ராமசாமி. நம்ம பசுவெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமியாக மதிக்கிறோம். உத்தம சோழன் செல்வராஜ். ஸோ சோழர்கள் பார்த்தீங்கன்னாலே நல்ல செல்வ வளம் விக்கவர்கள். ஸோ அதனால செல்வராஜ். பூமணி பூமாணிக்க வாசகர். எப்படி நம்ம ராஜேந்திரனை மீரான்னு பார்த்தோமோ அந்த மாதிரி பூமணின்றதும் அவரோட இனிஷியல் ப்ளஸ் ஃபஸ்ட்டில் இருக்கும் வார்த்தை. ஸோ பூ மாணிக்க வாசகர் தான் பூமணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சி மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிசாமி. ஸோ கோவில் சாமி முன்னாடி பார்த்தீங்கன்னா மணி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ சி மணின்றவங்க சி பழனிசாமி. மறைமலை அடிகள். ஸோ சுவாமி வேதாச்சலம். ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மலை மேலே சுவாமி இருந்தாலும் நம்ம வேதங்கள் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணணும். ஸோ மலை மேலே சுவாமி இருந்தாலும் வேதங்கள் வந்து உச்சரிப்பாங்க. ராமலிங்க அடிகள் வள்ளலார். இது எல்லாருக்கும் தெரியும், அதனால் ஷார்ட்கட் கொடுக்கல. நகுலன் டி.கே. துரைசாமி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா துரை அப்படின்னா ஒரு பெரிய பதவியில் இருப்பவர்கள். அவர்கள் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய நலனை காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க நல்லா இருக்கணும், அதாவது அவங்க தன்னோட நலத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ துரைகள்லாம் பார்த்தீங்கன்னா நலன் அப்படின்னு. ஸோ நகுலனில் கூவை மட்டும் விட்டுருங்க, நலன். ஸோ துரைசாமி. தமிழ் நதி கலைவாணி. ஓகேவா? நதியுடைய கரை அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலை அப்படின்னு இருக்குது. ஸோ தமிழ் நதி கலைவாணி. தமிழ் இமயம் வாசூப்பா மாணிக்கம். ஸோ இமயத்தை பார்த்தோன்னா அதோட அழகு நம்மளை இழுக்கும். இங்கே வான்னு கம் கம் அப்படின்ற மாதிரி இமயம் நம்மளை வந்து அதோட அழகில் இழுக்கும். ஸோ மாணிக்கம். குலாப் பார்த்தீங்க அப்படின்னா சாகுல் அமீது. ஸோ குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா நல்லா செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அதன் மீது நமக்கு எப்போவுமே ஆசை இருக்கும். இல்லைனா குலோப் ஜாமுன் மீது நமக்கு எப்போவுமே ஆசை இருக்கும். ஸோ குலாப் ஷாகுல் ஹமீது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 30 ஆசிரியர்கள் மற்றும் அவர்களோட இயற்பெயர்கள். ஸோ நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறதே மொத்தம் இதுதான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இயற்பெயர்கள் வச்சு கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் உங்களால் சரியாக பதிலளிக்க முடியும். இது எல்லாமே நம்மளுடைய ஆசிரியர் குறிப்பிலிருந்து எடுத்த கொஷின்ஸ் தான். கொஷின்ஸில் எல்லாமே எடுத்த குறிப்புகள் தான். ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.